வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினி பூத். இன்னைக்கும் சினிமாவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கல்கி 2898 AD இந்த படத்தை ப்ரொடக்ஷனே பெரிய லெவலில் பண்ண கமல்ஹாசன் அவர்கள் படத்துக்கான ப்ரமோஷனும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி புஜின்ற காரை வச்சு அது 6000 கிலோப்பா எப்படி ஓடுது பாரு அப்படின்ற மாதிரி ரோடு பூரா ஓட்டி கட்டி ப்ரமோஷன் பண்ணாலும் இந்த படத்துக்கு நினைச்ச அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லையே, ஏன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. பட் இருந்தாலும் இதுக்கு பிரபாஸும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒருவேளை அமிதாப் பச்சன்லாம் நடிச்சிருக்கிறனால ஹிந்தியில் இந்த படம் ஓடும் அப்படின்னு நினைச்சா ஹிந்தியில் இந்த படத்தை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு புல்லிங் பாயிண்ட் எதுவுமே இந்த படத்தில் இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. தீபிகா படுகோன் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த படத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காமோ, ஃப்ளேவர்ஸ் ஒரு வேளை பத்தாம் போச்சோ, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் இப்போ கொஞ்சம் ஜகா வாங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 15 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தா புஷ்பா பார்ட் 2 அங்கே இடையில நிற்கிது. ஸோ இந்த ரெண்டு படத்தை கம்பேரிட்டிவ்லி சென்சஸ் எடுத்து பார்க்கும்போது புஷ்பா 2 தான் அடுத்த கிரேடுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் கொஞ்சம் தெலுங்கு படம் அப்படின்றனால பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்குது போல. அதனால் புஷ்பா பார்ட் 2 அப்படியே தள்ளி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஏன்னா கல்கி 2898 AD டெஃபினட்டாக வந்து எல்லா மொழிகள்லையும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய பணத்தை உள்ளே போட்டிருக்காங்க. இப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள ஒரு குடுக்கல் வாங்கல் தானே, உங்களுக்கும் பிரியாது எனக்கும் பிரியாது, நான் கொஞ்சம் எடுத்துப்பேன் நீங்கள் கொஞ்சம் எடுத்துப்பீங்க, எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க போல. ஸோ அதனால் டெஃபினட்டாக புஷ்பா பார்ட் 2 தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுடைய ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. இப்போவே தள்ளி போச்சுன்னா பரவாயில்ல, கல்கி 2898 ADக்கு விட்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பேராது கிடைக்கும். இந்த படம் மட்டுமா, காதலிக்க நேரமில்லை, தங்கலான், மெய்யழகன், புஷ்பா பார்ட் 2 இப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் சுதந்திர தினத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கும் போது இடையில ஒன்று வந்துச்சு பாரு சில்வண்டு அப்படின்ற மாதிரி கவினுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆக காத்திருக்கு. ஆக்சுவலாகவே 3 மாதத்துக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லி கவினும் இப்போ ரொம்ப பிஸியாக கொடுத்துட்ருக்காரு. சம்பளத்தை 1 கோடியாக உயர்த்தினார், ஓகே அதெல்லாம் வாங்கி தானே ஆகணும். பட் இருந்தாலும் இந்த படங்கள் எல்லாமே நமக்கு தேவைதான்ப்பா அப்படின்னு சொல்லி என்னென்ன படங்களுக்குனா எவ்வளோ டெடிகேஷனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் ஸ்டார் அப்படின்ற படம் நிஜமாவே அவரோட ஸ்டார் தான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த திரைப்படமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த நிலையில் இப்போ பிளடி பகர் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்காங்க இல்லையா, நெல்சனுடைய ப்ரொடக்ஷனில். இந்த படமும் நடித்து முடிச்சாச்சு. கரெக்டாக இந்த படத்தையும் ஆகஸ்ட் 15 தான் டார்கெட் பண்ணியிருக்காங்களாம். ஏன்பா அவரே வந்து இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு, டப்புன்னு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா தேட்டரே கிடைக்காதே, அதெல்லாம் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, நல்ல படமாக இருந்தால் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதாவும் இந்த பிளடி பகர் படமும் போட்டிக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. நித்திலனுடைய இயக்கத்தில் மகாராஜா அப்படின்ற படத்தில் விஜய் சேதுபதி நடிச்சு 5 நாளைக்கு மேலே ஆகியும் இந்த படம் வசூலில் குவிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த படத்துக்கு எப்போவுமே ஹவுஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இதில் நட்டி நடராஜன் நடிச்சிருந்தாங்க. விஜய் சேதுபதியோடைய நடிப்பு அண்ட் அந்த அப்பா மகளுக்கான பந்தம் எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ சிறப்பாக காட்டினதுனால ஆக்ஷனுக்கும் கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை அப்படின்றதுனால இந்த படம் பட்டையை கிளப்பி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் வசூல் பார்த்தோம்னா 45 கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. படத்துடைய பட்ஜெட்டில் நாங்கள் போட்டதை எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்களா. ஸோ என்னதான் அந்த படத்துக்கான பெரிய ப்ரமோஷன்லாம் பண்ணல அப்படின்னாலும் விஜய் சேதுபதி அப்படின்ற அவருடைய முகத்துக்காகவே படம் பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இவருடைய மகன். ஆக்சுவலாகவே இவருடைய மகன் சூர்யா முன்னாடி என்ன சொன்னார்னா, அப்பாலாம் இல்லைங்க நான் தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் இவருடைய டீசர் ரிலீஸ் ஆகும்போது அப்பா தான் வந்து ரிலீஸே பண்ணாங்க. ஸோ அந்த வரிசையில் அப்பாவுக்கு உண்டான ஒரு நல்ல மரியாதை கொடுத்துப்பட்டீங்க அப்படின்ற மாதிரியும் இப்போ சினிமா வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஆனாலும் மகன் ஒரு பக்கம் கண்டுக்காமே இருக்கார், ஏன்னா அவனே வளர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி நிஜமாவே இந்த ஃபீனிக்ஸ் படத்துடைய டீசரை பார்த்துட்டு அவருக்கு நிறைய பாராட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. இதெல்லாம் யார் காரணம், அனல் அரசு தான் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி படத்தையும் ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க போல. டீசர்லேயே அந்த மேட்டர் தெரியுது. வரலட்சுமி சரத்குமாரும் இந்த படத்தில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்து இந்த படத்தை நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய டீசரை பார்த்ததுக்கு அப்புறமாவே சூர்யா கிட்ட 2-3 கதையை டேரக்டர் ஸ்பிச் பண்ணியிருக்கிறதாவும் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் அவருடைய கெரியர் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியுன்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. கோட் படத்துடைய கதை தான் என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் வேற விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு டைம் டிராவல் பற்றின கதைன்னு கிசுகிசுக்கப்பட்டுச்சு. 2004 ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோ நகர் மெட்ரோவில் ஒருத்தவங்க மனித வெடிகுண்டா மாறி அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகி 49 பேர் பலியானாங்கல்ல. அப்படி யார் அந்த இன்சிடென்ட்டை பண்ணாங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிற ஒரு கதையாக எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெங்கட் பிரபுவும் பயங்கரமாக அதால் தாக்கப்பட்டதாகவும் அதனால் அதை கண்டுபிடிச்சா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கும் வெளியே அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதை அப்படியே படமாக சொல்லலாம் அண்ட் கிளாஸ் அண்ட் கமர்ஷியல் படமாக ஒன்று உருவாக்குனா என்னன்னு யோசிச்சு விஜய் அவர்கள்கிட்ட இந்த ஸ்டோரியை சொல்லி அதுக்கப்புறமா இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த ஸ்கிரிப்டையே பவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மேபி டைம் ட்ராவல் ஒரு இன்க்ளூடராக இருந்திருக்கலாம். ஏன்னா இவன் இங்கிருந்து டைம் ட்ராவல் பண்ணி 2004 போய் பார்க்குறதாகும். ஆக்சுவலாக இந்த படம் இப்போ கரண்ட்டில் நடக்கிறதா இருக்காது, ஃபியூச்சரில் நடக்கிறதா மேபி இருக்கலாம். ஸோ டைம் ட்ராவல் பண்ணி போய் பின்னாடி பார்க்குற
பார்க்குறாங்களா, இல்லை இந்த படம் ப்ரெசென்ட்டில் தான் நடக்குதா, என்னன்ற விஷயங்கள்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் இந்த படத்துடைய கோர் சப்ஜெக்ட், இந்த படத்துடைய தாக்கம் இதிலிருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.